திமுக அரசு அறிவித்துள்ள பட்ஜெட் வெறும் வெற்று அறிவிப்பாகத்தான் உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி திமுக அரசின் பட்ஜெட் வெற்று அறிவிப்புகள் என விமர்சித்தார். கடன் வாங்கித்தான் அரசை நடத்த வேண்டும் என்ற சூழலுக்கு தமிழகம் தள்ளப்பட்டுள்ளதாகவும், அப்படி இருக்கும் பொழுது எப்படி புதிய திட்டங்களை செயல்படுத்துவார்கள் என கேள்வி எழுப்பினார். தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கும் நிலையில் திமுக அரசு விளம்பரத்திற்காக பட்ஜெட் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் விமர்சித்தார். நீட் தேர்வு ரத்து, அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம், கல்வி கடன் ரத்து குறித்த எந்த அறிவிப்பும் இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இன்றைய தினம் பட்ஜெட்டில் நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு நிதி ஒதுக்கணும், அப்புறம் டெண்டர் குறவணும், அப்புறம் தான் இறுதி செய்யப்பட்டு மாடலுக்கு கொடுக்க முடியும். எப்படி இவரை கொடுக்க முடியும்? ஏற்கனவே தமிழ்நாடு கடலில் தத்தளிச்சிட்டு இருக்குது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கே நிதி கிடையாது. கடன் வாங்கி தான் இவர்கள் செலவு பண்ண முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அறிவிப்புகள்லாம் வெற்று அறிவிப்பாக தான் பார்க்கப்படுகிறது.